ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள உகாண்டாவில் தீபாவளி செலிப்ரேஷன் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதான் பார்க்க போறீங்க. இந்த வாட்டி தீபாவளி செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தோம். எங்களோட நீங்களும் சேர்ந்து தீபாவளி செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஈவினிங் ஷார்ப்பாக 4:30க்கு நாங்கள் வீட்டில இருந்து கிளம்பிட்டோம். இந்த செலிப்ரேஷன் எங்கே நடக்குதுன்னா உகாண்டாவில் முனியூனியில் உள்ள ஸ்பீக் ரெசார்ட்ல தான் நடக்குது. நாங்கள் வீட்டிலேருந்து ஷார்ப்பாக ஒரு ஈவினிங் 4:30க்கு கிளம்பியிருந்தோம். ரோட்ஸ்லாம் ரொம்ப காலியாக இருந்தது. உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்ஸ்லாம் ரோடு காலியாக இருக்கும். பட் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஜாம் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு ½ ஹவரில் டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பெக் ரெசார்ட் முனியூனியூ. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு இப்போ தீபாவளி செலிப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ எவ்வளோ கார்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த க்ரௌட் வந்துட்டு நைட் ஆக ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ உகாண்டாவில் உள்ள முக்காவாசி இந்தியன்ஸை இந்த ஒரு நாளில் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அடல்ட்ஸ்க்கு 5000 உகாண்டன் ஷில்லிங் சார்ஜ் பண்ணுறாங்க. இது நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபாய் வரும். கிட்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ கார் பார்க்கிங் ஏரியாவில் காரை பார்க் பண்ணிட்டு இப்போ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங்லாம் கூட இருந்தது. நிறைய பேர் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம். இப்போ நாங்கள் செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் நிறைய குதிரைகள்லாம் வந்துட்டு அதோட வீட்டில் இருந்தது. ஸோ அதை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல நிறைய வந்து அழகழகான குதிரைகள்லாம் இருந்தது. ஸோ ஒவ்வொரு குதிரைக்கும் வந்து ஒரு பேர் வேற வச்சிருந்தாங்க. அந்த பேர் வந்து வெளியே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த குதிரையோட பேரு அயன் ப்ளூ. ஹலோ, இப்போ நீங்க பாக்குறது குதிரை கிடையாது, கழுதை. இவங்க ரொம்ப ஷை டைப் போல. ஸோ தலை ஃபுல்லா குனிஞ்சுதான் இருந்தாங்க. இங்கேயும் பாருங்க 2 கழுதை இருந்தது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து கழுதை அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அழகா இருந்தது. பட்டி டிக்கா டிக்கா இங்க பாருங்க, ட்வின்ஸ். ஒவ்வொரு குதிரைக்கும் வந்துட்டு பேர் போட்டிருந்தனால வசதியா இருந்தது பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு. இது வந்து ரொம்ப சமத்தான ஒரு குதிரைங்க. ஸோ இவரோட பேர் வந்து டியூடுங்க. ஹலோ டியூட், ஹவ் ஆர் யூ டியூட்? ஹாய் டியூட். ஹாய் டியூட், ஹவ் ஆர் யூ? இவர் வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு குதிரைங்க. நான் உங்க பேரை சொல்லி கூப்பிடும் போது டர்ன் பண்ணி பார்த்துச்சு. முடி கூட பாருங்க ரொம்ப அழகா இருந்தது. இப்போ இங்க ஒருத்தர் நிக்கிறார்ல, அவர் யாருன்னு தெரியுதாங்க? இவர் தான் வந்துட்டு சூப்பர் மேரியோ. ஸோ மேரியோ கூட வந்து எல்லாரும் போய் போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு தீபாவளி செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இதான் என்ட்ரன்ஸு. எல்லா தீபாவளி செலிப்ரேஷன் டைம்லையும் இங்கே எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் போடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும். ஸோ முதல்ல இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டாலில் வந்துட்டு மோமோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நானும் நேத்திராவும் இந்த மோமோஸ் ஷாப்பில் ஸ்டீம்டு சிக்கன் மோமோஸ் ட்ரை பண்ணலாம்னு நினச்சோம். சிக்கன் மோமோஸ், சிக்கன் ஸ்டீம் chicken mom that's making better you remove this one chicken mom ready sedinte okay ஸோ எல்லா மோமோஸோடைய ப்ரைஸுமே வந்துட்டு இந்த மெனு கார்டில் போட்டிருக்காங்க பாருங்க. சிக்கன் மோமோஸோடைய ப்ரைஸ் 12,000. இது நம்ம ஒரு காசுக்கு 250 கிட்ட வரும். ஸோ ஃபைனலி வந்து சிக்கன் மோமோஸ் வந்து வாங்கிட்டோம். ஸோ இப்போ வாங்க அப்படியே நம்ம அடுத்தடுத்த ஸ்டால்ஸ்க்கு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கேரளா கம்யூனிட்டி சேர்ந்த மக்கள் போட்டிருந்த ஸ்டால் தான். ஸோ இங்கே என்னென்ன ஃபுட்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இப்போ நீங்கள் பார்க்குறது கீ ரைஸ். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது மட்டன் குழம்பு. பக்கத்தில் வந்து கசாவா, அது கூட வந்துட்டு ஃபிஷ் கறியும் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் கறி நான் கேரளா ஸ்டாலில் எதுவும் ஆர்டர் பண்ணலங்க. இப்போ அடுத்ததாக இஸ்மாயிலி அககான்ற ஸ்டாலுக்கு வந்திருந்தேன். இந்த கடையில் என்னென்ன ஃபுட் வெரைட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நகெட்ஸ், மஞ்சூரியன், நூடுல்ஸ், சிக்கன் லாலிபாப், அது கூடவே சாஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சைடில் பாருங்கள், கார சட்னி, புதினா சட்னி, டொமேட்டோ சாஸ்லாம் வச்சுருந்தாங்க. க்ரௌட் வந்து அப்படியே ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. ஸோ நைட் ஆக க்ரௌட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும்.
எல்லா ஸ்டால்லையுமே வெஜ் வெரைட்டிஸை விட நான்வெஜ் வெரைட்டிஸ் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுட் ஃபன்ஃபே ரெஸ்டாரண்ட். இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்தது. அடுத்ததான் இந்த ஸ்டாலில் பாருங்களேன், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பன்னீர் டிக்கா, சப்பாத்தி ரோல், சிக்கன் 65, இது சிக்கன் தந்தூரி, அடுத்ததாக சிக்கன் லாலிபாப், பர்கர், பீஸா அப்படின்னு வகை வகையாக எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டாலில் இருந்தது. ஸோ இப்போ அடுத்ததாக இன்னொரு செக்ஷன் போய் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. உகாண்டால எக்கச்சக்கமான இந்தியன்ஸ் இருக்காங்க. அதுல மெஜாரிட்டியா இருக்கிறது குஜராத்தி மக்கள் தான். அதனால நார்த் இந்தியன் ஃபுட் வெரைட்டிஸை நிறைய ஸ்டால்ஸ்ல பார்க்க முடிஞ்சுது. இப்ப அடுத்ததா நீங்க பாக்குறது வித்தியாசமான ஒரு ஸ்டால். இங்க என்ன இருக்குன்றத பாருங்க. We have beetroot. Okay. Yeah. It's having a shelf life of 5 years. And you can just snack it, and we also have So what is the price you're giving? 5,000 man, any of the pack. These are sweet bananas, sweet pineapples, apples. இப்போ நீங்க பார்க்குறது ஒரு ட்ரை ஃப்ரூட் ஷாப். இங்க ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நல்லா கட் பண்ணி காய வச்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இதை ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு 5 years வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொன்னாங்க. இந்த லிஸ்ட்ல ஆப்பிள், பீட்ரூட், கேரட், டொமேட்டோ, பப்பாயா, வாழைப்பழம் இப்படி எல்லாமே இருந்தது. இப்போ அடுத்ததா இங்க ரேஃபிள் ட்ரா மாதிரி வச்சிருந்தாங்க. ஏதாவது ஒரு சீட் எடுக்கணும், அதை பிரைஸ் இருந்தால் அதை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முக்காவாசி எல்லா ஸ்டால்ஸுமே பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததான் வந்துட்டு என்ன வந்து வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நானும் நித்திரமும் பார்த்துட்டு இருந்தோம். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒவ்வொரு ஸ்டால்லையும் ப்ரைஸ் வந்துட்டு என்கொயர் பண்ணேன். ஸோ எந்த ஸ்டாலில் வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கலாம்னு டிசைட் பண்ணியிருந்தேன். பெருசா இருக்கா இது? ஓகே. ஸோ ஃபைனலி வந்து ஒரு ஷாப்பில் சிக்கன் தந்தூரி அதே மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 உகாண்டன் ஷில்லிங்ஸ்னு சொன்னாங்க. இது நம்ம ஊர் காசுக்கு 300 rupees கிட்ட வரும். ஸோ இந்த கடையில் வந்துட்டு சிக்கன் தந்தூரி வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி இன்னொரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இந்த கடையில் வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சாரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ். All the performers. What's your name? பாருங்க, நம்ம ஊருக்காரங்க மாதிரியே பண்றாங்க செமையா. ஏற்கனவே ரைஸ் அண்ட் நூடுல்ஸை ரொம்ப சூப்பராக பாயில் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ ரைஸ் அண்ட் நூடுல்ஸில் அதை மட்டும் ஆட் பண்ணி கடையில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஃபைனலி எங்க சிக்கன் தந்தூரியும் வெஜ் ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில ரொம்ப சூப்பரான வான வேடிக்கை வந்துட்டு நடக்க போகுது. ஸ்டேஜ்ல இருக்கிறத கிட்ட பாக்குறதுக்கு அங்கங்க இந்த மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 8:30க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கிராக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு வானத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே 8:30 எப்போ ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு பட்டாசு வெடிக்கிறதுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு தான் எல்லாருமே பட்டாசு வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு தான் எல்லாருமே பட்டாசு வந்து வெடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சைடு பார்க்கறதுனே தெரியல. ஏன்னா வேற லெவல்ல கிராக்கர்ஸ் எல்லாம் வானத்துல எல்லாரும் வெடிச்சிட்டு இருந்தாங்க.
கிராக்கர்ஸ்லாம் நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக வெடிச்சிட்டே இருந்தாங்க. நாங்கள் கொஞ்ச நேரத்தில் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது அவங்க சொந்த ஊரை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி தீபாவளி மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நம்ம சொந்த ஊரில் இருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படி எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒன்றா பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி நான் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ரொம்பவே சூப்பராக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணேன். நான் சென்னை வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் மிஸ் பண்ணேன். ஏன்னா சென்னையில் இருக்க ஃபீல் தான் எனக்கு எங்கேயுமே கிடச்சிது. ஸோ இங்கே ஒரு இடத்துல டிஸ்பிளேக்கு பாருங்க, ரொம்ப சூப்பராக பெரிய விளக்கு அதில் வந்து திரி இருக்க மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஒரு பெரிய கேங்கே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பின்னாடி பாருங்க, இன்னும் பட்டாசு வெடிச்சிட்டே தான் இருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து நாங்க வீட்ல தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பத்தி ஒரு கிளிம்ஸ் நான் போட்டிருக்கேன். என்னுடைய லாஸ்ட் இடியமின் வீடியோக்கு நீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எதுவும் மறக்காம கிட்ட ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.